இப்பல்லாம் யார பார்த்தாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸண்டா என்ன? மன அழுத்தம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி சமாளிக்கலாம் என்பது சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். நீங்க இப்ப தான் முதலா இந்த சேனல பார்க்குறீங்கன்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகளின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸண்டா என்ன? இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது எப்போ ஒரு மனிதனுடைய டே டு டே ஆக்டிவிட்டில ஒரு குழப்பமான சூழ்நிலை வருகுதோ, அதத்தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வழமையா ஒரு மனிதன் நாளாந்தமா ரொட்டீனா ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பான். திடீரென்று அவனால அந்த ரொட்டீன் வொர்க் வந்து செய்ய முடியாமல் போகும். ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படும். இதத்தான் நாங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வேலை லைஃபையும், ஃபேமிலி லைஃபையும் சேர்த்து சமாளிக்க முடியாத ஒரு நிலை என்று கூடி சொல்லலாம். இப்படியான ஒரு நிலை வாரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வொர்க் ரிலேட்டடா இருக்கலாம். வேலையில ஏதாவது பிரச்சனையால வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இல்லாட்டி ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கலாம். குடும்பத்தில ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் காரணமாக ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இல்லாட்டி ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம். ஏதாவது உடல் நலக்குறைவு, அல்லாட்டி எங்களுக்கு தெரிந்தவர்களுடையோ, அன்பானவர்களுடையோ உடம்பில ஏற்படுகின்ற உடல்நலக் குறைவுகள் காரணமாக எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அழுத்தமாக கூட இருக்கலாம். இல்லாட்டி பெரிய பிரச்சனையா இப்பெல்லாம் இருக்கிறது ஃபினான்ஸ் ரிலேட்டட். எங்களுக்கு ஏற்படுகின்ற பணப்பிரச்சனைகள் பாரிய ஒரு மன அழுத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் வரைக்க, அதாவது மன அழுத்தம் ஏற்படைக்க எங்களோட உடம்பில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கார்ட்டிசோல் என்கிற ஹோமோன் வந்து எங்களோட உடம்பில வெகுவாக சுரக்கப்படுது. இந்த ஹோமோன் வந்து நிறைய தொற்றா நோய்களை எங்களோட உடம்பில ஏற்படுத்துறதுக்கு அடிப்படையாக அமையுது. அப்ப நாங்க ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டா அதை நீண்ட காலத்துல சரி செய்யாம விட்டோம்னு சொன்னா, தொடர்ந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதாவது மன அழுத்தத்துக்கு உட்பட்டு இருப்போமாக இருந்தால், எங்களோட உடம்பில சுகர், பிளட் பிரஷர், இதயம் சம்பந்தமான நோய்கள் என்று சொல்லி பல்வேறு தொற்றாத வியாதிகள் ஏற்படுறதுக்கு இந்த ஹோமோன் அடிப்படையாக அமைஞ்சிரும். எனவேதான் நாங்க இந்த மன அழுத்த விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுன்றது முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. தேர் இஸ் நோ ஹெல்த் வித்தவுட் மென்டல் ஹெல்த். அதாவது எங்களுடைய மனம் சம்பந்தமான ஆரோக்கியம் இல்லாம உடம்பின் ஆரோக்கியம் என்றது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நோ என்று சொல்லாம எஸ் என்று சொல்றதுதான். அதாவது எங்களால ஒரு வேலையை செய்ய முடியாத சந்தர்ப்பத்துல எப்படி நோ சொல்றேன்னு தெரியாம தயக்கப்பட்டு அந்த வேலையை செய்து தாரம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்றது தான் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு பிரதான காரணம். இதனாலேயே பின்னால அந்த வேலையை எங்களால செய்ய முடியாம நாங்களாகவே மன அழுத்தத்துக்கு உட்படுறோம். யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வில என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் நோ சொல்றதுக்கு தயக்கப்பட்டு எஸ் என்று சொல்றாங்களோ, அவர்கள் எல்லாம் அதிகளவாக மன அழுத்தத்துக்கு உட்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனவேதான் உங்களால ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னா, நேரடியாக நோ என்று சொல்லி பழக வேணும். மாறாக எஸ் என்று அந்த வேலையை ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னா, நாங்களும் மன அழுத்தத்துக்கு உட்பட வேண்டி வரும். இப்ப நாங்க எங்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி மேனேஜ் பண்ணிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு ஏதாவது ஒரு துறை சம்பந்தமாக பிரச்சனை வருதுண்டா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விடயத்துல இருந்து தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நாங்க அந்த விடயத்த முதல்ல அவாய்ட் பண்ண பார்க்க வேணும். அந்த விடயத்தில இருந்து நாங்க விலகி இருக்க பார்க்க வேணும். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களால அதில இருந்து விலகி இருக்க முடியாது. சிலதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேணும். எனவேதான் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அதற்கு மாற்று வழி ஒன்றை தேட வேணும். அதாவது ஆல்டர் என்று சொல்லி சொல்றது. அவாய்ட் பண்ண இயலாட்டி நாங்கள் ஒரு மாற்று வழி ஆல்டரை தேட வேணும். அப்படியும் எங்களுக்கு எல்லா நேரங்கள்லயும் மாற்று வழியும் கிடைக்காவிட்டால், அதை நாங்கள் எப்படியாவது அக்செப்ட் பண்ண தான் வேணும். அதாவது ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அந்த பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு அடாப்ட் ஆகி அந்த பிரச்சனையிலிருந்து வார ஸ்ட்ரெஸ் சமாளிக்க பழக வேணும். இது மட்டும்தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரே வழி. எனவேதான் இந்த அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட், அடாப்ட் இந்த 4 வழிகளுக்கும் உட்பட்டு எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் மேனேஜ் பண்ணி கொள்ள வேணும். இதுதான் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. மீண்டும் புதியதொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.